எல்லாத்தையும் நல்லபடியா நீ தான் பாத்துக்கணும்பா. மெட்ராஸ் மெட்ராஸ் திருச்சி விழுப்புரம், மெட்ராஸ் மெட்ராஸ் திருச்சி விழுப்புரம், மெட்ராஸ் மெட்ராஸ் திருச்சி விழுப்புரம். அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. மெட்ராஸ் போகுமா? போகும்ண்ணே. தலைக்கு வெறும் 50 ரூபா தானே. ஏறுங்க, சும்மா சிம்ரான் மண்டியில படுத்த மாதிரி குழு குழுன்னு போலாம். அப்படியா? ஆமாண்ணே. இதுக்கெல்லாம் வாய பழப்பியே. நல்ல வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு துப்பு இல்ல. ஏரியா சீக்கிரம். அண்ணே பார்த்து கூட்டு போங்க, கீழே விழுந்து வெடிச்சு செதற போகுது. மெட்ராஸ் மெட்ராஸ் திருச்சி விழுப்புரம். அண்ணே வாங்கண்ணே. டிரைவருங்க சாப்பிட போயிருக்காருண்ணே. லைசன்ஸ் வச்சிருக்காரா? வச்சிருக்காருண்ணே. சரி, இந்த வண்டிக்கு ஆர்சி புக்கு, ரோட் டாக்ஸ், ஸ்டெப்னி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்குண்ணே. நீங்க இல்லண்ணே, முதல்ல சென்னை போக போறோம்ல, அதான் பாதி வெளியில ஒன்னும் தப்பு நடந்துட கூடாது. அதான் என்னங்க 50 ரூபா. டேய், இதுக்கு இவ்வளவு பில்டப், இவ்வளவு பேச்சா? ஓப்பனிங்லாம் அடக்கி வசிங்கடா. போ போ, அந்த 12 நம்பர் சீட்ல உட்காரு. அட கொக்க மக்க. ஓய், இது சீட்டா? நீ ஒருத்த 50 ரூபாய்க்கு சோஃபா செட்டா ஓட்டு வைப்பாங்க. உட்கார்றா சாமி. எப்படியோ சென்னைக்கு போய் சேர்ந்தா தெரியும். ஜெய் பஜரங்பலி. அட, நாம தான் லாரியில சென்னைக்கு போறோம்னு பார்த்தா உலகமே இங்கதான் இருக்கு. என்ன இம்புட்டு நீளமா இருக்கு? ஏக்கா பேர் என்ன? நான் என்டாரா. ரொம்ப டாப்பு. ஏயா இப்படி பிளேட போடுறீங்க? அப்ப நான் பாடுறேன். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினந்தான். நீயும் 10 மாசம், நானும் 10 மாசம். நிறுத்துங்கப்பா. தத்துவ பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு குத்து பாட்டை கேக்குற மாதிரி வருமா? நீ பாடுற தம்பி. வீட்டில் இருந்தா கிணத்தை தவள ராசா ராசா நீ ரவுண்ட் கட்டேடா. புதுசா கலசா நீ சவுண்ட் கட்டேடா. ரோசா கிடச்சா நீ மாலை கட்டேடா. நைசா மடக்கி நீ போரம் கட்டேடா. கப்ப கிழங்கு பொண்ணு பார்த்தா ரப்பர் பந்தா நெஞ்சு துள்ளும். கோலி சோடா கோலிய போல கண்ணு ரெண்டும் ஆட்டம் போடு. Pushing, coming, heavy humming, super stronger, we are singing. Hey, Dr.
போல எங்கேயும் போவோம், லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. நம்பி உழைச்சா வாழ்க்கை தான் இருக்கு, லக்கு ஒண்ணும் தேவையில்லை. புள்ளி வச்சா நீ கோலம் போடுடா, கொடி போட்டா நீ ரோடு போடுடா. வாடா வாடா நீ பாட்டு கட்டுடா, கொம்பு வந்தா நீ வீடு கட்டுடா. பப்பரம் போல ஆகர கொத்து, கிள்ளி போல எகிரி குத்து, ராட்டின போல வானத்தில் சுத்து, தில்லு தானா நம்ம சொத்து. நான் கும்மா குத்து, கட்டுனா தலப்பா கட்டு, முட்டுனா மலைய முட்டு, வெட்டுனா துண்டா வெட்டு. நெஞ்சுக்குள்ள எனக்கு தான் தில்லு ரொம்ப இருக்குதா, மதுரையோட குதிரைடா. பாட்டா பாட்டா அடக்க யாரும் இல்லடா, போட்டா போட்டா கோட்டை இல்லாம கொடியும் இல்லாம எப்போது நாடாண்டா ராஜா. கட்டுனா கும்மா குத்து, கட்டுனா தலபா கட்டு, முட்டுனா மலைய முட்டு, வெட்டுனா துண்டா வெட்டு. இது கோபேட்டியா, அதுக்கு வேற ஆள் அனுப்பு. ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த முதலாளி எனக்கு எதிராளி. அண்ணே முதலாளிய பாக்கணும். லெட்டரை கொடுத்து விட்டவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால உன்னை இந்த கூரியர் கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு என்ன வேலை, எந்த ஏரியான்னு மேனேஜர் நாளைக்கு சொல்லுவாரு. சரி சார். வணக்கம் ஜி. டேய் முதலாளி வராரு, பேனா பண்ணு, பறந்துற போறாரு. டேய் தம்பி இங்க வாடா. இவன் இருக்கானே எனக்கு தெரிஞ்சவனுடைய மவன். சரி. புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஆ. இந்த வேலையை எப்படி செய்யறது என்னங்கறத விவரமா பக்குவமா எடுத்து சொல்லு, புரியுதா? ஓகே முதலாளி, ஏன் சீர்றீங்க? சரி போங்க, சரி போங்க. பாத்துக்க. தம்பி முருகா வணக்கம். வாங்க இங்க. இது வந்து கண்ணாடி வியாபாரமோ காய்கறி வியாபாரமோ கச்சை வியாபாரமோ கறிக்கடை வியாபாரமோ கிடையாது தம்பி. இது ஒரு அருமையான வியாபாரம். இதுல முக்கியமான தபால்கள், தஸ்தாவேஜுகள், தகவல்கள், கோப்புகள், குறும் தட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும். இதையெல்லாம் கண்ணை எமி காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க இடத்துல கண்ணு கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். இதுதான் இதுல முக்கியமான சிறப்பு. அது போக பக்கம் டேய், நான் என்ன லூசா? இப்ப போனானே முதலாளி நரம்பேன், அவனுக்கே தெரியாத விஷயத்தை போனா அரை மணி நேரமா தம் கட்டி எப்பம் ரெடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம இவட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. டேய், நான் தான்டா இங்க இன்சார்ஜ். உன்னை கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு தான் சேர்த்திருக்கு. இவட்ட ஜாயின் பண்றதுக்கு உன்னை சேர்க்கல. எலும்பு சிவாரிச்சு சரியில்லையே. டேய் ஜி வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க ஜி. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. ஜி, என்ன? உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ 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 போடா. மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. இங்க பாரு, நீ வாங்குற சம்பளம் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணத்தான், வர்றவன் வரவன ஆபரேட் பண்றதுக்குல்ல. தெரியுதா? பி கேர்ஃபுல். பொம்பளை பிள்ளைங்க குழப்பு கொடுத்தா குசும்பு. ஜி இதுல சீல இல்ல, எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு. போ போடா. சீல் குத்துறா. இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? வேலை பார்க்காம என்ன வேலை? போ, போய் வேலை. என் முதலாளி நடமை பண்ண நினைச்சா அவராலே நான் என்ன பண்ணுவேன்? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல ஜி எங்க? ஒன்ன தவிர யாரும் இல்லைன்னு சொல்லு. ஜி இங்கேயே பாக்காரு, அங்க பார்த்து சொல்லு. வெளியே போயிருக்காரு. வெளியே நான் எங்க? அங்கிட்டு இங்கிட்டு போயிருக்காரு சொல்றா. வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. பாக்கலே சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல விருந்து. சிக்கன், மட்டன், சீ ஃபுட் எல்லாம் உண்டு. அதான் ஜியை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். என்னது ஜி விருந்தாம்ல? ஜி இங்கதான் இருக்கீங்களா? போங்க ஜி.
விருந்து தானே சொன்னேன், ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒளியிலன்னா கூட்டி போய் பெண்ட் எடுத்துருவியே. சரி, நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து. அதானே வார வாரம் நடந்து தொலைஞ்சுக்கிட்டு இருக்கு. வரும்போது உங்க லேபரர்ஸோட வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க. இந்த மாதிரி தனியா அவரை கெளிச்சாப்பல அம்பட்டு மேல கூட்டியாந்து வச்சுக்கிற உன்னைய. ஏண்டா டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? ஒருத்தன் பீதியாகி ஒடியாந்து ஒளியானே, அவனை உடனே வர காட்டி கொடுக்கறது. ஜி நீங்க வேற இவ்வளவு சூப்பரான ஃபிகர் விருந்துக்காக துரத்தி வந்து கூப்பிடுறா. எவ்வளவு அன்பு ஜி, புரியாம நீங்க. டேய், இது அன்பா ஆப்பான்னு நீ நாளைக்கு வந்து பாக்குற. எங்கடாச்சும் வெளியே ஓன கணுக்கால வெட்டி போடுவனே. டேய், எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருக்கடா, விருந்துக்கு போணும். வர்ற நீ ஓர்த்தா வர்ற. அப்பா மறுபடியும் எங்கிட்டா